இந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் வரலான்னு வீட்டில் இருந்து கிளம்புனோம். ஆனால் இப்போ பாருங்கள், எப்போ நம்ம பிளான் போட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னாலும் சொதுப்பிடுது. இன்றைக்கான விளாக் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், என்ன விஷயம் ஆரம்பிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ராக்கியை குளிப்பாட்ட போகிறோம். நீ ரெடியா? ரெடி வா. இவனை குளிப்பாட்டணுன்னா கம்மியான ஒரு 2 பேர் வரும். ஒன்று நான் குளிப்பாட்டுறதுக்கு, இன்னொன்று எங்கள் அம்மா தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு. எந்திரி வா, தண்ணி ஊற்றிக்கிருப்போ. வால்பாரு இப்போ நாங்கள் இவனை எங்கேயா கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சிட்டு வாலாட்டுறான். ஆனால் கீழே போனோன்னே பாருங்க எப்படி பொம்பான்னு. ராக்கி குளிப்பாட்டி விட்டுட்டோம். இங்கே வந்துருக்குறான் பாருங்க. என்னடா ராக்கி ஃப்ரெஷ்ஷா? பல்லு காமி வந்து பல்லு பாருங்க எப்படி பலபலான்னு மீன் பார்த்தீங்களா. இப்போ ராக்கி குளிப்பாட்டி விட்டுட்டோம். இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இவனை குளிப்பாட்டி விட்றதுக்குள்ளே சேர்ந்து இவன் கூட சேர்ந்து நானும் குளிச்சுக்கிறேன். அதனால் இப்போ நானும் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போகலாம், எங்கே போகலாம் என்ன ஏதுங்கிற விவரம்லாம் நான் குளிச்சுட்டு வந்தப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெடியாக வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சதாஷி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் சாங்கி டேங்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. அது பார்க்குன்னு சொல்லலாம், லேக்குன்னு சொல்லலாம். சென்ட்ரலில் லேக்கு, அது லேக் சைடில் நடந்தால் அது பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கும் வேலை இல்லை, என் தங்கச்சிக்கும் வேலை இல்லை. அதனால் வீட்டில் இருந்த போர் அடிச்சோம். இவன் மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்க்குறது, கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நானும் என் தங்கச்சி இன்னைக்கு கிளம்பியிருக்கிறோம். டியூட் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னே தெரிலங்க. என் விளாகில் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. அதனால் இப்போ நான் அதிகமாக பேசலை. நானும் என் தங்கச்சி கிளம்பி அங்கே போயிடுறோம். 15 minutes later. நண்பர்களே, இந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் வரலான்னு வீட்டில் இருந்து கிளம்புனோம். ஆனால் இப்போ பாருங்கள், கேட்டே இழுத்தி மூடிட்டுருக்காங்க. நம்ம எங்கே போகலான்னாலும் இப்படி ஆகுது. ஆனால் பரவாயில்ல, கேட் சைட்லேருந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது இந்த இடம்னு. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது இல்லையா? எதுவுமே நம்மளுக்கு டைமிங்ஸே செட் ஆகுது இல்லைங்க. எப்போ நம்ம பிளான் போட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னாலும் சொதுப்பிடுது. இப்போ என்ன பிளான் போடலாம், எங்கே போகலாம் ஒன்றுமே தரல. இப்போ இது உள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு என் தங்கச்சிக்கிட்டே கேட்பேன். என்னம்மா பண்ணலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடலாவா? அதான் பண்ண முடியும். இப்போ வேறு ஒன்றும் பண்ணவும் முடியாது. இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் நாங்கள் எப்போவும் கணேஷா வந்து வீட்டில் உட்கார வச்சா மண்ணி கணேஷா எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் விடுவோம் தண்ணியில். ஸோ அந்த இடம் தான் முன்னாடி இருக்குது. இப்போ அங்கேயும் போக முடியாது, ஏன்னா அந்த கேட்டும் மூடி இருக்கும். ஸோ இதுக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பார்க்கலாம் அந்த கேட்டாக திறந்துருக்குதா. அந்த கேட் திறந்துருந்துச்சுன்னா இங்கே வந்த பாவத்துக்கு ஸ்விம்மிங் பூலாவது பார்த்துட்டு போகலாம். இந்த ஸ்விம்மிங் பூல் தான் நான் சொன்னது. இப்போ கேட் ஓப்பன் ஆகிருக்குது. உள்ளெல்லாம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏதோ பார்க்கலான்னு வண்டிக்கு எடுத்துட்டேன். ஏதோ பார்க்கலான்னு வந்தோம். இப்போது எதுவும் பார்க்குறக்காவல கடைசியில் இது பார்க்குறக்கு வந்துடலாம். ஸ்லோப் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு போனோம். ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஆனால் அந்த இடம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிலங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. தலைவரை பயங்கரமாக வலிக்குது, ரொம்ப லோவாக இருக்குது. மனசு என்னன்னு தெரியல எனக்கு.
சரி நண்பர்களே, இன்றைக்கான விலாக் இது வரைக்கும் பார்த்து எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாங்க. அன்டில் தென் வாழ்க்கை வளமுடன் உங்கள் டாட்டா, பை பை.